சில்வர் இடிஎஃப்ல நஷ்டமாம இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இதை நாளைக்கு ரெஃபர் பண்ணா இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க, இல்ல லைக் வீடியோஸ்ல போட்டுருங்க. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி சில்வர் ஏற வேகத்தை விட சில்வர் இடிஎஃப் இந்தியால கண்ணா பின்னாடி மேலே ஏறி போயிருந்தது. அதனால ஒரு பிரீமியம் இருந்தது. ஆனால் கடந்த 3 நாட்களா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சில்வரோட விலை ஏறிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த இடிஎஃப்ஸ் எல்லாம் 12ல இருந்து 15% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. இதுக்கு காரணம் இந்த இடிஎஃப்ஸ்ல முன்னாடி பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இப்போ அந்த பிரீமியம் பிரேக் ஆயிருக்கு. சோ ஒரு இடிஎஃப் பிரீமியம்ல இருக்கா டிஸ்கவுண்ட்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அதை ஐஎன்ஏவே கம்பேர் பண்ணும். அது எப்படி கம்பேர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை ரெகுலரா பார்க்கணும்னா ஃபாலோவோ இல்ல சப்ஸ்கிரைபோ இப்பவே பண்ணிடுங்க. இப்போ ரொம்ப பாப்புலரான சில்வர் இடிஎஃப் சில்வர் பீஸ்னு சொல்லுவாங்க. இது நிப்பான்ல இருந்து வரக்கூடியது. நிப்பானோட வெப்சைட்டுக்கு போயிட்டு இடிஎஃப்னு தேடிங்கன்னா இந்த சில்வர் இடிஎஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதோட ஐஎன்ஏவி வேல்யூவும் கரண்ட் என்ஏவி வேல்யூவும் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டும் பக்கத்துல இருந்ததுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு சாதகமா இருக்கு. ஐஎன்ஏவி ரொம்ப குறைவா இருந்து அதோட கரண்ட் வேல்யூ ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அது பிரீமியம்ல ட்ரேட் ஆகுது. அந்த பாயிண்ட்ல நம்ம இன்வெஸ்டே பண்ணக்கூடாது. நீங்க எந்த இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் அதோட ஐஎன்ஏவி வேல்யூவை கம்பேர் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே முக்கியம். இல்லனா தப்பான பிரைஸ்ல வாங்கி நஷ்டப்படுற மாதிரி இருக்கும். நீங்க சில்வர் இடிஎஃப் ஹோல்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன லாபம் வந்ததுன்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இடிஎஃப் வித்து லாபம் பார்க்கணும்னு யோசிச்சீங்கன்னா அதுக்கு எவ்வளவு டாக்ஸ் வரும்னு தெரிஞ்சுக்கணும். கீழே இருக்க வீடியோவை செக் பண்ணுங்க.